எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கோ? நாங்கள் நல்லா இருக்கிறோம். மத்தியானம் லஞ்ச் வந்து தேங்காய் சாப்பாடு என் பொண்ணு சமைச்சேன். நான் கொஞ்சம் சாரீஸ்க்கு ஃபால்ஸ் போட்டுருந்தேன். என் பொண்ணு கதை சொல்லுமான்னு இருந்தேன். நான் கதை சொல்லிட்டோம். சின்ன வயசுல நடந்த கதையா. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது கைஸ். இப்படி கவா மகோ, இப்படி கவா இல்லைன்னா இப்படி திருப்பு, இப்படி கவா. சூப்பராக வந்துருக்கு. சூப்பராக ஃபஸ்ட்டு டைம் செஞ்சுருக்கேன். தேர்ட் டைம். கதை சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கதை சொல்லிட்டு வந்தே தெரியல. சரி, சின்ன குட்டிஸாக கதை சொன்னேன். குட்டி கதை. கதைனா உண்மைதான். அது கூட அப்போல்லாம் 4 8 10 பைசா 20 பைசா இல்லை. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியல, இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியல. 10 பைசா கையில் கொடுத்துட்டு பெப்பர்மெண்ட் வாங்கினு சொன்னால் 10 பைசா கொடுத்தா கடைக்காரங்களுக்கு 10 பைசாக்கும் 10 பெப்பர்மெண்ட்டு தருவாங்க. 20 பைசாக்கு 5 பைசாக்குன்ட்டு. அதே மாதிரி எங்கள் அம்மா எப்படி 50 பைசா 4 அது தமிழ் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. 1 ரூபாய்க்கு 4 கம்மி கொடுத்துட்டு கடைக்கு போவான்னு சொல்லுவாங்க. கடைக்கு போனோன்னா கடை வந்து வீட்டுக்கிட்ட எதுவும் இருக்காது, கொஞ்சம் தூரமாக இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டு போவோம். அவளுக்கு கூடுவேன், வாடி கடைக்கு போகலான்ட்டு. சரி வரே ரெடின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசினே போவோம். மத்தியான நேரத்தில் மரங்கோ பெரிய பெரிய மரங்கோ கோட்ரஸில் தான், அப்பா போலீஸு கோட்ரஸில் தான் இருக்கும். அந்த மரத்தில் ஒரு மாதிரி சத்தம், பூன்றது மாதிரி சத்தம் வரும். அந்த சத்தம் வந்தோடனே என்ன பண்ணுவோம்னா, இருக்குதுடி சொல்லுவோம்மா. பயம் இருக்கும். அந்த பயம் வெளியே காட்டிக்கின்னா கடைக்கு போக முடியாது. வீட்டுக்கு வந்தால் திட்டுவாங்க எங்கள் அம்மா. திட்டுறது இருக்கட்டும், அடிச்சுடுவாங்க எங்கள் அம்மா. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா பாரு சத்தம் வந்துருக்குது மரத்தில். போயிடலாம் சீக்கிரமா வாடி கடைக்கு. அதுவும் மத்தியான நேரத்துலையே. அப்புறம் சரி ஒரு என்ன இருக்காது அப்படின்ட்டு நடந்து போயிட்டு கடையை இன்னும் கிட்ட வராது. கீழே யாரால 10 பைசா 20 பைசா உள்ள வச்சுடுவாங்க. அத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுவோம், காசு எடுத்துருவேன். இல்லைன்னா கடிச்சிடும். இதான் கீழே விழுந்த காசு எடுத்துருவோம் இல்லையா. அவளும் கடிக்கலைன்னு நினச்சிக்கோங்க. இல்லை இன்னும் கடிக்காதே அவள் எடுத்துக்கினான்னா நான் என்ன சொல்லுவேன்னா, யாரோ அது என்ன சொல்கிறீங்க, அந்த தட்டில் வந்து ஆளாக கரைச்சி ஊற்றுவாங்க இல்லை கீழே. அதுக்கு நான் என்ன சொல்வேன், யாரோ வந்து இது பண்ணிட்டு விசாரிட்டுக்கிறாங்கடி, நீ தூக்கி நீ வந்து அந்த காசையே வச்சுக்காதேடி, உனக்கு எதாரும் ஆயிடும் சொல்லுவேன். அவோ ஆஹாஹா ஒன்றும் கிடைக்கலன்ட்டு என்ன கடிச்சேன்னு நீ வந்து எப்படி சொல்கிற பாருன்னு. சரிடி இந்த காசு எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் பெப்பர்மெண்ட் வாங்கி சாப்பிட்டுடலாமா
இல்லைன்னா புழுக்கு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுடலாமான்னு. அவள் இருந்துன்னு கொஞ்சம் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி நான் இன்றைக்கி நானும் வாங்கி தந்துடுறேன், நாளைக்கு உனக்கு காசு கட்டிச்சாலும் நீயும் வாங்கி கொடுக்கணும். சரி சரின்ட்டு அதான் ₹1 கம்மியாக இருக்கிறது காசில் ஒரு முட்டை எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, முட்டை வாங்கிக்கின்னு வீட்டுக்கு திரும்பிக்கின்னு அவளுக்கு அந்த காசு கிடச்சதில்ல. ஏன்னா அது பெப்பர்மெண்ட் வாங்கிக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு வீட்டுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி என் பொண்ணுக்கு நான் சொல்லின்னு இருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு கூட பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் விவரமாக பேசணும்னா எப்படி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொதுப்புறேன். சாரி கைஸ். ஆச்சா அப்படியே சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். விவேகாடா கரண்ட் வேறு அப்பப்போ போயின்னு இருக்குது. யூபிஎஸ்ல எவ்வளோன்னு ஓட்ட முடியும். டிவி போடுறோமா, போர் ஆகுதுன்னா வெயில் வேற செம்மைய வெயில். சாப்பாடு சாப்பிடும்போது எங்கள் அம்மா எனக்கு எங்கள் அண்ணாவுக்கு போட்டு கொடுப்பாங்க. அதில் என்ன பண்ணுவோம், ஊட்டுறது இருக்கட்டும், அது நெக்ஸ்ட்டு சாப்பிடலைன்னா ஊட்டிடுவாங்க. நானும் எங்கள் அண்ணா என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக சாப்பிட்ணுமே. அதில் ஒரு டிப்ஸா சீக்கிரமாக சாப்பிட்ணுமே. அதுக்கு இந்த சாப்பாடை வந்து உண்டை இப்படி பிடிச்சி இப்படி உண்டை பண்ணி வச்சுக்குவோம். இது பண்ணின்னு நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்றியா, நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேம்மான்னு. 4 வாய் தான் உள்ளே போவோமே, 5ஆவது வாய் மனான்றது மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டியா, அப்புறம் ஒரு அடி அடிச்சுட்டு ஊட்டின்னு இருப்பாங்க. எங்கள் அண்ணா மட்டும் சாப்பிட்டுடுவோம் சிரிச்சிருக்குமா. பார்த்தியா உன் கறி வந்துச்சு அப்படின்னு. உங்கள் ஃபேமிலியில் அப்படி இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வேற ஸ்டைலிஷாக சாப்பிட்றாங்க. இவ்வளோவே இது வேற அது எப்படி அப்பெல்லாம் சாப்பிட்டா புது வழி போதா பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டேன். கண்டினியூ பண்ணலாம் பாட்டு. ஓகே பாய்.